தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் போக்கையே மாற்றின ஒரு தருணம் தான் ஜெயலலிதா அவர்களின் மறைவு. அந்த மறைவுக்கு அப்புறம் பாஜக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த வாக்கு வங்கியை எப்படியாவது நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும், இதுதான் சரியான தருணம் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்து எடுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பன்னீர்செல்வத்தை அவர்களை கையில் எடுக்கிறாங்க. முழுக்க முழுக்க பன்னீர்செல்வம் மூலமா அதிமுகவை வந்து தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை சசிகலா அதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி குருமூர்த்தி மூலமா இந்த விஷயம் நடக்குது, இந்த நகர்வு நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் பன்னீர்செல்வத்தை அவரை பதவியிலேருந்து விலக சொல்றாங்க. உடனே பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா, அவரு சசிகலா மேல இருக்கிற வழக்குகளை முடுக்கி விடுது, தீர்ப்பு வருது, அவரை ஜெயிலில் அடைக்கிறாங்க. தினகரன் அப்ப எம்எல்ஏவா இல்லாததுனால அவர்கிட்ட கொடுக்க முடியல, முதலமைச்சர் பதவி அவர்கிட்ட கொடுக்க முடியல. அதனால நம்பிக்கையின் பேர்ல அந்த நேரத்துல இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பணம் பட்டுவாடா பண்ண முடிஞ்சது. மது, மாது, பணம் மூணும் பரிமாறப்பட்டதுன்னு சொல்லி பாப் கருணாஸ் அப்ப எம்எல்ஏவா இருந்த, அதிமுக ஆதரவு எம்எல்ஏவா இருந்த பாப் கருணாஸ் வெளியே சொல்றாரு, சின்னத்திரை நட்சத்திரங்களா இத்தனை பேரை நான் கூட்டிட்டு போனேன், நான் சொல்லவா அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே கேட்டாரு. அந்த கூவத்தூர்ல தான் எடப்பாடி அவர்களை நம்பி சசிகலா அந்த ஆட்சியை விட்டுட்டு போறாங்க. அந்த ஜெயில பரப்பநகர ஜெயில எடப்பாடி அவர்கள் போய் சாஷ்டாங்கமா சசிகலா காலில் விழுந்த பார்த்த அதிகாரிகள்லாம் வெளியே சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு நகர்வு நடந்தது. அப்போ முழுக்க முழுக்க அந்த அதிமுக வாக்கு வங்கியை ஓரளவு கைக்குள்ள கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கணும், அதிமுகன்ற கட்சியை கைக்குள்ள வச்சுக்கணும்னு தான் பன்னீர்செல்வத்தை அவரை முன்னிறுத்தினாங்க. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் லீடர்ஷிப் அந்த அளவு இல்லாதனால அது எடப்பாடி கைக்கு மாறிடுச்சு. அப்படி எடப்பாடி கைக்கு மாறின லீடர்ஷிப்பை அவங்க சரியா பயன்படுத்தி வந்தாங்க அந்த 4.5 வருஷ காலமா. அந்த 4.5 வருஷ காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்சி போனதுக்கு அப்புறம் எடப்பாடி என்ன பண்றாரு, ஆட்சி போனதுக்கு காரணம் பாஜக தானே, பாஜக கிட்டே அவர் அவரோட ராஜதந்திர வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்க என்ன முடிவு பண்றாங்க, இனிமே எடப்பாடி அவர்களை வீக்கெண்ட் பண்ணி தான் இந்த இடத்துல வளர முடியும், எடப்பாடி அவர்களை வளர விட்டோம்னா அவரு காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுக்குறாருங்கிறது பாராளுமன்ற தேர்தலில் புரிஞ்சுக்கிட்டாங்க. பிஜேபியை கழட்டி விட்டதுமே அது அவங்களுக்கு சரியா புரிஞ்சிருச்சு. அப்பதான் அவங்களுக்கு இடையில ஒரு நம்பிக்கையின்மை, பரஸ்பர நம்பிக்கையின்மை வருது. அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளரும் திணற ஒரே கேள்வி, இன்றைக்கு எதுக்கு பாஜக வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி போனார் அப்படின்னா, இதுக்கு இடையில என்ன பாஜக கட்சி புனிதமான கட்சி ஆயிருச்சா, எப்படி போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு கேட்டா இடையில நடந்த ஒரே ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி, தமிழ் தேசியத்தின் வளர்ச்சி தமிழ்நாட்டில். நீங்க பாஜகவோட பார்வை அதிமுக இருந்து அப்படியே நாம் தமிழர் கட்சி மேல திரும்பின உடனே எடப்பாடி அவர்கள் பயந்துட்டாரு. நம்மளோட மாற்று சக்திங்கிற ஒரு இடத்துக்கே கேள்வி வந்துருமோ, சீமான் அவர்களை முன்னிறுத்திடுவாங்கன்னு பயந்து தான் திருப்பி கூட்டணி வச்சிருக்காரு. இதனாலதான் எந்த பத்திரிகையாளரும் அந்த கேள்வியை பதில் சொல்ல முடியல. நீங்களும் சிந்தித்து பாருங்க. வாழ்க வளமுடன்.